இப்போ இப்போ நீ என்ன சொன்ன? ஆதி கிரகமா? இது எப்படி சாத்தியமாகும்? நான் எப்படி பூமி கிரகத்திலிருந்து ஆதி கிரகத்துக்கு எப்படி வந்தேன்? ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்னப்பா கணக்கு தானே பேசிட்டு இருக்க? ஆமா, உன் பேர் என்ன? என்னோட பேர் விக்ரம். நான் பூமி கிரகத்தை சேர்ந்தவன். எப்படி இந்த ஆதி கிரகத்துக்கு வந்தேன்னு எனக்கே ஒன்றும் புரியல. ஏய் என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? நீ பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு போற. ஐயோ புயனா, நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். ட்ரஸ்ட் மீ. சொல்லப்போனா இந்த உடம்பே என்னது இல்லை. நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. உண்மைதான் புயனா. நான் இந்த கிரகத்தை சேர்ந்தவனே இல்லை. இந்த உடம்பு யாரோடையும் கூட எனக்கு தெரியாது. உள்ளே இருக்க ஆன்மா மட்டும்தான் நான். அம்மா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? இந்த ஆண்ட்டு முடியாம படுத்திருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்க? எங்க வந்து என்னம்மா பேசிட்டு இருக்க? பேசாம இருக்கிறனா இரு, இல்லைன்னா வீடு கிளம்பு. புயனா ப்ளீஸ் என்னை நம்பு. நான் இந்த கிரகத்தை சேர்ந்தவனே இல்லை. ஏன் இந்த உடம்பே என்னது இல்லை. எப்படி எனக்கு இவ்வளோ ரத்தம் வருது, மயக்கம் வராமல் இருக்கு. இதுலேயும் உனக்கு புரியலையா? உன்னை தவிர எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. ப்ளீஸ் புயனா, நான் சொல்கிறதெல்லாம் நம்பு. சரி சரி, பதட்டப்படாத. நான் உன்னை நம்புறேன். நான் நம்புறதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. ஏன்னா நீ அப்பப்ப புரியாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க. அதை வச்சு நீ இந்த கிரகத்தை சேர்ந்தவனே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஏய் நேசமையா, என்னாச்சு? என்னாச்சு உங்களுக்கு? என்ன ரத்தம் இவ்வளோ வருது? கத்தியில் குத்துற மாதிரி இருக்கு. நீலிமா, அந்த இலையை போய் பறிச்சுட்டு வா. கவலைப்படாமல் இருங்க சம்மந்தி. நீ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், விக்ரம் எப்படி சரி பண்ணுறதுன்னு மட்டும் நம்ம பார்ப்போம். இந்த உடம்புக்காரன் பேர் நெசமாய போல. இந்த நெசமாயோட அப்பாவை இருப்பவர். அம்மா, இந்த பொண்ணு யாரு? இவ்வளவு அழகா இருக்கு. இந்த கிரகத்துல எல்லா பொண்ணுங்களும் தேவதை மாதிரி இருப்பாங்களோ? இந்த கிரகத்துல இருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரி இருக்கா. ஐயோ, நான் இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். இவங்களை யூஸ் பண்ணி நம்ம எப்படியாவது இங்கிருந்து போறதுக்கு தான் வழியை பார்க்கணும். டேய் நெசமையா, என்னடா புதுசா பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? இல்லப்பா, அது என்னது அப்பாவா? என்னடா புதுசா அப்பான்னா கூப்பிட்டு இருக்க? நான் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. அதையும் மறந்துட்டியா? என்ன மறந்தது இருக்கட்டும், பக்கத்துல நிற்கிறாளே நீலிமா, இவளையா தெரியுதா இல்லையா? என் பையனுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? என்னதான் மறந்துட்ட சரி, பக்கத்துல நிக்கிறாளே நீலிமா, அவளால் யாரும் தெரியுதா? ஐயோ, இவரையே நான் அப்பான்னு கூப்பிட்டு மாட்டிக்கிட்டேன். இந்த பொண்ணை நான் ஏதாவது சொல்ல போய் ஏதாவது மாட்டிக்கிட்டேன்னா ரொம்ப போயிருமே. பேசாம வாயை மூடிட்டு அமைதியாக இருக்க வேண்டியதான். என்னடா நிசமையா, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியாவே இருக்கா? இவங்க இவங்க எனக்கு நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க சம்மந்தி. நம்ம நம்பிக்கையை விக்ரமை காப்பாற்றும் சம்மந்தி. நம்ம இன்னும் ஒரு பெரிய டாக்டர்லாம் பார்ப்போம். கவலைப்படாமல் இருங்க சம்மந்தி. நீங்கள் என்கிட்ட பேசுகிறதே ரொம்ப ஆறுதலாக இருக்குது. நான் இங்கே பார்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு வேணால் போயிட்டு வாங்களே. ரொம்ப நேரமாக இங்கேயே இருக்கீங்க. என்னடா நிசமையா, எதை கேட்டாலும் திருன்னு முழிக்கிற? இந்த நீலிமா உன்னை கட்டிக்க போறவ. நீ சொன்னேன்ற ஒரு வார்த்தைக்காக இல் பயிற்சி வால் பயிற்சி எல்லாம் கத்திட்டு இருக்கா. அதோட மறந்துட்டியா நீ? ஓ, இந்த நெசமாயாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு. இது எனக்கு எந்த யூஸும் இல்லை. எனக்கு தலையில் அடிபட்டனால கொஞ்சம் அசதியாக இருக்குது. ஓய்வு எடுத்தால் சரியாயிரும். வீட்டுக்கு போகலாமா? உனக்கு எங்கடா வீடு இருக்கு? குஸ்தி பட்டறையில தான் தங்கியிருக்க. உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் நான் கிளம்புறேன் சம்மந்தி. நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க.
சாப்பாடு வாங்குறதுக்கு தான் விக்ரம் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் போயிருக்காங்க. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். இதான் சான்ஸு. அம்மாவையும் அப்படியே கூப்பிட்டு போய் சொல்லிட வேண்டியதான். நீலிமா, நீ மண்டையில் அடிபட்டனால குழப்பத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன். போய் ஓய்வு எடுத்தா எல்லாம் சரியாயிரும். போய் பட்டேரில் விட்டுரு. சரி நெசமையா, போய் ஓய்வு எடு, எல்லாம் சரியாயிரும். சரியா? சரி நீலிமா, நானும் கிளம்புறேன். எனக்கு எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, போய் பட்டரில் விட முடியுமா? என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐ மீன், அதாவது இல்லை ஒன்றும் இல்லை, என்னை போய் அந்த பட்டரில் மட்டும் விட முடியுமா? ஏன் யாருக்கிட்டயோ பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? வாங்க கூட்டு போறேன். அப்பா அப்பா, நீங்க அம்மா கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புங்கப்பா. நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். விக்ரமுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து பல மாற்றங்கள் ஏற்பட்டு விக்ரமோட ஆத்மா கிரகம் விட்டு கிரகமே வந்துருச்சு. ஆதி கிரகத்துக்கு வந்த விக்ரமோட ஆத்மா இந்த கிரகத்துல இருந்து நம்ம பூமி கிரகத்துக்கு எப்படி போறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கு. ஆதி கிரகத்துல வர பிரச்சனைலாம் எதிர்கொண்டு திரும்பவும் பூமி கிரகத்துக்கு விக்ரம் போவானா மாட்டானா, அவங்க குடும்பத்தை பார்ப்பானா மாட்டானா, பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னடா அவன் இவ்வளோ நேரம் நம்மகிட்ட விக்ரமன் சொல்லி பேசிட்டு இருந்தான், இப்ப நெசமாயன்னு சொல்லி அவங்க கூட போயிட்டு இருக்கானே. சரி, அவன் நெசமாயவா இருந்தான்னா விக்ரம் இருந்தானா, நம்ம வேலையை பார்ப்போம். காலையில வெளியே போனீங்க, இப்பதான் உங்களை பார்க்குறேன். யார் உங்களை இப்படி கத்தியால குத்துனது? உங்களை இப்படி ரத்தத்தில் பார்க்கவும் எனக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா? உங்களை இப்படி கத்தியால குத்துனது யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தயவு செஞ்சு என்கிட்ட யாருன்னு சொல்லுங்க. இல்லை இல்லை, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, போய் ரெஸ்ட் எடுக்கணும், தூங்கினா சரியாயிரும். உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க? ஏதோ புரியாத வார்த்தையெல்லாம் வேற பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இங்கேயே நிற்கிறீங்க? வாங்க உள்ள போகலாம். எனக்கு பசிக்குது, சாப்பாடு மட்டும் கொஞ்சம் கொடுக்க முடியுமா? ஐயோ, நான் ஒரு மடச்சி. இங்கே ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்கிறதே நான் மறந்துட்டேன். கொஞ்ச நேரம் உள்ளே போய் உட்காருங்க. நான் இதோ வீட்டில் போய் சாப்பாடு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இங்கேருந்து நம்ம எப்படி போகிறோம், யார் ஹெல்ப் கேட்குறதுனே தெரியலையே. பேசாமல் இந்த பொண்ணுக்கிட்டேயே நம்ம விக்ரம நெசமாயா இல்லைன்னு உண்மையை சொல்லிடலாமா? அப்படி சொன்னால் இந்த பொண்ணு இதை எப்படி எடுத்துக்குன்னு தெரியலையே. ஃபஸ்ட்டு நம்புமான்னு கூட தெரியலையே. நம்ம வந்தது கூட தெரியாமல் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க? எதை இப்படி தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க? நான் வந்ததோட தெரியாமல் என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். சரி வாங்க, முதல்ல வந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேனு முயல் கறி சேர்த்து பண்ணி கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. என்னது, முயல் கறியா? அட ஆமாங்க, முயல் கறி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதான் வேக வேகமாக போய் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ருசி பாருங்களேன். இல்லை 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 இல்லை, போதும் போதும். அட என்னாச்சு உங்களுக்கு? சாப்பிடுங்க. இல்லை, எனக்கு பசி அடங்கிருச்சு, எனக்கு போதும். நல்ல வேலைடா சாமி, சாப்பிடல. ஐயோ, முயல் கறியா, கேட்டாலே கொமட்டுது. புண்ணியவதி நல்ல வேலை சாப்பிட முன்னாடியே சொல்லிட்டான்.